ஒரு ஊர்ல அரசர் ஒருவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பழக்கம். அது என்னன்னா, காலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பதுதான். ஒரு நாள் காலையில சூரிய உதயத்திற்கு பதில் ஒரு பிச்சைக்காரன் முகத்தில் விழித்து விட்டார். அதனால் கோபத்தோடு கீழே இறங்க திரும்பிய போது தலையில் இடித்து கொண்டார். ரத்தம் வந்துவிட்டது. கோபம் கொண்ட அரசர் அந்த பிச்சைக்காரனை அரண்மனைக்கு இழுத்து வரச் செய்து தூக்கிலிட கட்டளையிட்டார். பிச்சைக்காரனோ இதை கண்டு பயப்படவில்லை. மாறாக கலகலவென சிரித்தான். அரசருக்கு கோபம் தலைக்கேறியது. அவையில் இருந்தவர்கள் திகைப்புடன் நின்றார்கள். அரசன் பிச்சைக்காரனை பார்த்து, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பிச்சைக்காரனோ, மன்னா, என் முகத்தில் நீங்கள் விழித்ததற்கு உங்களுக்கு சிறு காயம் மட்டும்தான். ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழித்ததற்கு எனக்கு உயிரே போக போகிறதே, அதை நினைத்து சிரித்தேன் மன்னா என்றான். அரசனுக்கு தன் தவறு புரிந்தது. பிச்சைக்காரனுக்கு தண்டனையும் ரத்து செய்யப்பட்டது. நண்பர்களே, இந்த கதையில் நாம் 2 உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சமயோசிதமாக யோசித்த பிச்சைக்காரன் தண்டனையிலிருந்து தப்பினான். 2வது, வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும். அது எந்த வகையில் என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும். நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி.